Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 2 பயிற்சி 2.9 10ஆம் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? 0.34 அதுக்கு மேல இந்த 3க்கும் 4க்கு மேல பார் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 0.3 போட்டு 4க்கு மட்டும் மேல பார் கொடுத்திருக்காங்க. அப்படி எந்த ரெண்டு நம்பருக்கு மேல பார் கொடுத்திருக்காங்களோ ஒரு நம்பருக்கு மேல பார் கொடுத்திருந்தா ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு நம்பருக்கு மேல பார் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ரெண்டு நம்பருமே ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 0.34 அந்த 3க்கும் 4க்கும் சேர்த்து பார் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? 0.343434ன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, முடிவுறாதது இது. அடுத்தது 0.3 ஒன்லி 4க்கு மேல மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மட்டும் ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, டாட்டா அப்படி போய்க்கு. இது ரெண்டையும் என்ன செய்ய சொல்றாங்க? பிளஸ் பண்ண சொல்றாங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ணுவோம். ஸோ 8 7 8 7 8 ஓகே 6 0. இப்போ எது ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே வருது பாருங்க. 8 7 8 7. இன்னும் நீ இதை எழுதுனேன்னு வச்சுக்கோ, 3 4 இங்கே 4 எழுதுனேன்னா 7ன்னு இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 8 7 8 7 ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ 0.6878787 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? 0.687 ரிப்பீட்டட் ஆகுறதுனால 87க்கு மேலே ஒரு கோடு பண்ணும். எது ரிப்பீட்டட் ஆகுன்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ அது ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெறும் 6 8, இங்கே வெறும் 8, இங்கே வெறும் 7 இருக்குது. நமக்கு எது ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்குது? 8 7 ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ 8 7 ரிப்பீட்டட் ஆகுறது ஆப்ஷன் 1. ஓகே, அப்போ விடை ஆப்ஷன் 1. ஓகேவா? ஏன்னா 8 7 8 7 8 7 திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறதுனால 0.687க்கு மேலே பார் போட்டிருக்க ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே.